எங்க அண்ணன் பேச தெரியாமலாம் அமைதியா இல்ல. திஸ் இஸ் கால்டு பொலிட்டிக்கல் டீசன்ட். இதுதான் அரசியல் நாகரிகம். அவர் அமைதியா இருக்கிற காரணம் அதுதான். கேமரா ரோலிங் ஆக்ஷன். கரெக்டா சொன்னாரு. பாத்தீங்கல்ல, இதுதான் இந்த நாகரிகம் வரணும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் நீங்க நாக்கப்படுங்கிற மாதிரி எதிர்கட்சி கேட்கலாம். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பதில் கொடுக்க கூடாது. இப்படியா அமைதியா மௌனமா? நம்ம எல்லாரும் ரோலிங் ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாரும் அதே ரியாக்ஷன் போறோம். ரெடி? பதில் கொடுக்க கூடாது. ரோலிங் ஆக்ஷன். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க உங்களோட நேர்ல பார்த்து சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? வெரி குட். மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னா இந்த சுயமரியாதை சூடு சொரண் வேமா சுசோல அது வேற. இது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க இரிட்டேட் பண்றாங்க. கடுப்பு ஏத்துறவன்ட்ட கம்முன்னு உசு பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. ஓ அதான் இந்த உம்மா. இன்னும் கொஞ்ச நாள் ஜம்முன்னு சொல்லிட்டாரு. அததான் ஃபாலோ பண்றாரு. அவர் வந்து கடுப்பு ஏத்துறவன்ட்ட கம்முன்னு இருப்பாரு, உசு பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருப்பாரு. அப்போ இந்த உம்மா இருக்கட்டும். உம்மா கரெக்டா? அது இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க வந்து சிஎம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எங்க போய் பார்க்கலாம்? சிஎம் பார்க்கணும்னா போன்ல எவனா ரீல்ஸ் போட்டிருப்பான். நேர்ல பார்க்கணும்னாங்க. நேர்லனா கஷ்டம். எவனாவது அட்டையை தூக்கிட்டு சுத்தி தலைமைச் செயலகத்துக்கு போகலாம். நேர்லனா கஷ்டம், பார்க்க முடியாது. கரெக்டா? ஆனா பார்க்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணணும்? நேரா ஒரு வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு ஏசி அவுட்டோர் யூனிட் இருக்குல்ல, அதுகிட்ட போயிட்டு போகும்போது ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு நெருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல நெருப்பு காஞ்ச மிளகா எடுத்துட்டு போயிடுங்க. ஐயா கருப்பாரு எடுத்துட்டு போயிட்டு அவுட்டோர் யூனிட் நின்றுங்க. நல்ல மிளகா காந்துற அளவுக்கு நெருப்பு எடுத்து போய் மிளகா ஊத்தி அதில் போட்டு அவுட்டோர் யூனிட் வழியா ஃபுல்லா வீட்டுக்குள்ள விட்டுருங்க. எல்லாத்தையும் வந்துருவா, வெளில வந்துருவாரு அப்படின்ட்டு வெளில வந்துருவாரு. அவர் வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அவர் என்ன பண்ணுவாரா? அவருக்கு விஜயை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? அவர் ஷூட் முடிச்சுட்டா வீட்டுக்குள்ளதான் இருப்பாரா, வெளில வர மாட்டாரா? எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தா பைத்தியக்காரங்க செஞ்சு தொலைஞ்சிருவாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வீடியோ எரி வச்சு 2 நாளா வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. யாராவது பாம்பு ஏதாவது துள்ள போட்டாங்க. அவர் இதை பண்ணுவாரா? விஜய் அகேது வெளில வருவாராமா. வெளில வந்து என்ன ஒரே ஒரு மாதிரி காங்கலா இருக்கு, என்ன சமைக்கிறீங்க கேட்பாரா? சாஃப்டா கேட்பாரு. அவர் வந்து கேட்டோடனே இல்ல சார் சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சரி சரி பார்த்து சமைன்னு சொல்லிட்டு படுத்துருவாராம். அவர் வந்து இது அவர் வெளில வர வைக்கிறதுக்கு தான் பண்ணாருங்கிறது இது வரைக்கும் விஜய்க்கு தெரியாதான். உலக நடிக்கும் சமையல் நடிக்கும் வித்தியாசம் தெரியாதா? இனிமே வெளியில வரும்போது அப்படி வந்தா கருப்பசாமி மாதிரி இது ஒரு நூதன கொலை, இது கொலை முயற்சிங்க. இது அதான் சொல்றேன். இதை வந்து பிரஸ் மீட்ல வேற சொல்லிருக்கு. இது ஒரு இன்டர்வியூ வேற சொல்லியிருக்காரு. இதை இன்னொரு பக்கம் பார்க்க போனா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்பட இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? அவங்க ரோட்ல எல்லாம் போய் கூட அட்வைஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்ல போயிட்டு ஒரு இடத்துல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு எழுந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னாக்கா, நீங்க வந்து எனக்கு ஏதாவது இது கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க. அதாவது சிங்க அதிரடிப்படைக்கு வந்து நீங்க வந்து கால் பண்ண சொல்றீங்க. நான் கால் பண்ணணும் அப்படின்னாக்கா என் மொபைல்ல வந்து சார்ஜ் இருக்கணும், இல்லை என்கிட்ட மொபைல் இருக்கணும். இப்ப சார்ஜோ இல்ல, மொபைலும் என்கிட்ட இல்ல, அப்ப நான் எப்படி நான் கால் பண்றது? அப்ப நாங்க எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. நல்ல கேள்வி. விஜய் படத்திலேயே இருக்காரு. என்ன இருக்கு? பஜக்கா இல்ல. இப்ப உங்கள்ட்ட மொபைலே இல்ல, நீங்க எப்படி வந்து சிங்கப்பெண்ண கால் பண்ணுவீங்க? எப்படி இது பண்ணுவீங்க? இதே எப்படி இருக்குன்னா, விவேக் ஒரு படத்துல இன்டர்வியூ போவாப்புல, போகும்போது உனக்கு வேலை தரேன், திடீர்னு பத்தி எரியுது ஆபீஸ், இது எப்படி அணைப்ப அப்படின்னா, ஃபயர் இன்ஜின் அன்னைக்குன்னு பார்த்து போன் வேலை செய்யல, இல்ல நானே ஏதாவது எடுத்து அன்னைக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல, எனக்கு வேலை இல்ல அதானே, அந்த மாதிரி இருக்கா? இப்ப அந்த பொண்ணு கேட்டது எப்படி இருக்குல்ல, அதுக்கு சிங்கப்பெண் வந்து சிறப்பான ஒரு பதில சொல்லிருக்குல்ல. அவங்க என்ன நம்ம சொல்லிருக்காங்க, உங்களுக்கு போன் ஒர்க் ஆகல, சுவிச் ஆஃப் ஆகல, எங்களை அழைக்க முடியலன்னா அந்த காவல்துறை SOS சொல்லிட்டு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுது. அதுவும் போன்லயே தானே போவோம். அவங்க திருப்பி அந்த பொண்ணு கேக்குது, அப்ப போனே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, ஆப் போன்ல இருக்கு, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு உடனே இவங்க பதறி போய், அப்படியா சரி இருங்க நான் வந்து கேட்டு. இப்ப அந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஆளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் அண்ணா வாங்கி தரணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போன் நாட் அலௌடு, சில பிரைவேட் ஸ்கூல்ல போன் அலௌடு அப்படின்னும் போது அவங்க வந்து காலேஜ் அப்ப அவங்களும் அதான் என்ன சொல்றாங்க. அந்த பொண்ணு கேக்குது, இப்போ வந்து நாங்க சிங்கப்பெண்ணை அழைக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்க வர வரைக்கும் எங்களை நாங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அது என்ன, நீ கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கமா,
இது சேஃப்டி பின் எடுத்துட்டு போ, யாராவது வந்து ஏதாவது பண்ணா கையில குத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க பெண் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி தரலாம், நீங்க காலேஜ் பசங்க தானே உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த கேக்குறாங்க சிங்க பெண். அப்ப கடைசி வரைக்கும் பொண்ணுங்க தான் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போகணும். அதுக்கு இந்த சிங்க பெண்கள் வந்து பேசாம ஒரு பாய் ஸ்கூல்ல போயிட்டு பெண்களை நீங்க இப்படிதான் பாக்கணும், இப்படிதான் மதிக்கணும், இப்படிதான் போட்டுறணும், இந்த மாதிரிதான் நீ பாக்கணும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலயும் தப்பு இருக்கு, நம்மளும் கரெக்டா தான் இருக்கணும், துப்பட்டா போட்டு போனோம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஜோடிங்களா போயிட்டு ஏன் இந்த நேரத்துல சேர்ந்து சிம்பிளா இருக்கும்ல. நீங்க சிங்க பெண்ணு 4 பேர் ஒரு பாய்ஸ் ஸ்கூலோ பாய்ஸ் காலேஜோ இல்ல பாய்ஸ் வேலை செய்யற இடத்துக்கோ போயிருக்காங்க, அது விரட்டுவாங்க. அங்க போன இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பசங்கள்ட்ட எல்லாம் நான் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு இந்த மாதிரி நான் பெண்களை வந்து கண்ணியமாக. போக்சோனா என்ன, போக்சோ வழக்குல எத்தனை நாள் கையில இருப்பீங்க, சட்டம் எப்படி நடவடிக்கை எடுக்கும், ஒருவேளை நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, ஒருவேளை உங்க முன்னாடி யாராவது ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கன்னா உடனே நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம், அப்படி கூட போய் ஏதாவது பண்ணலாம். ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல போய் பண்றதை தாண்டி டிவிக்கு நிர்வாகிகள்கிட்ட பண்ணா கரெக்டா அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கெல்லாம் மீட்டிங் போடுதோ அங்க வாசல்ல போய் உட்கார்ந்துக்கணும், அங்க பண்ணலாம். ஆமா, ஏன்னா தாவேகா நிர்வாகி மீது புகார். நாமக்கல் திருச்செங்கோட்டில் இயற்கை உபாதைக்கு சென்ற பெண்ணின் கையை முறித்து சாதி பெயரை கூறி தாக்கியதாக நாமக்கல்லை சேர்ந்த தாவேகா ஒன்றிய நிர்வாகி நவீன் மீது புகார். சாதினா என்னங்க? சாதினா வந்து உயிர்ப்புன்றது, அது ஒரு சாதி. எங்க ஆட்சியில சாதியை நம்ம மறந்துட்டோங்க. அண்ணாச்சில சாதியே கிடையாது, சாதி மதம் அப்பாற்பட்டதுதான். திருச்சி கிழக்கு வந்து சாதி பார்த்துலாம் மதம் பார்த்து நின்று, சாதி பார்த்து நிக்கல, மதம் பார்த்து நிக்கல. சாதியை நாங்க வந்து மறந்துட்டோம். சாதினா இப்ப நாங்க என்னன்னு கேட்போம். நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சாதிக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சிருவோம், அப்ப இந்த சாதியை ஒழிச்சு குடின்னு வச்சிடலாமா? அது ஏற்கனவே வச்சுட்டாப்ல, சீமான் வச்சுட்டாரு. வேற ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவாங்க, விஜய் ஜாதின்னு வச்சிருவாங்க. விஜய் ஜாதி இல்ல, இருக்கிறதுலே கொடுமையான சாதி பேர் போயிரும். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா திரும்பவும் சிங்கப்பெண் தான். சிங்கப்பெண் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, சாரி, சிங்கப்பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லல, இப்போ திருநங்கைகளுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை, அவங்கள வந்து ஏதோ டீஸ் பண்ணியிருக்காங்க போற வழியில. ஸோ அவங்க உடனே வந்துட்டு ஆஹா நம்ம தான் இருக்கோமே, சிங்கப்படை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் அடிச்சிருந்துருக்காங்க. எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா லாஸ்ட் வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லையாமா. இதனால அவங்க போராட்டமும் பண்றாங்க. எதுக்கு அப்புறம் இந்த நம்பரை கொடுத்தீங்க, எதுக்கு நாங்க கால் பண்ணோம் அப்படின்னு. 2 வகையா பிரிப்போம். போனை எடுக்கலன்னா 2 காரணம் தான். என்னது? ஒண்ணு, போன் அவங்கள்ட்ட இருக்காது, வேணும்னே பார்த்துட்டு அப்படின்னு தட்டி விட்டுருக்கோம். ஆமா, இல்ல அப்படின்னா ஏகப்பட்ட புகார்கள் வந்துட்டு அதுல போய்கிட்டே இருக்கணும், அப்படி வச்சுக்குவோம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். அதிகமா புகார் போனாதான் தப்புதான். இல்ல, புகார் அவ்வளவு வருது, இதுல நாங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இது வேற சனியா அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு தூக்கி லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லையாமே அங்க. அப்ப இதுக்கு ப்ராப்பரான செட்டப் எதுவுமே சரி பண்ணப்படல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணோம் அப்படின்னா தமிழுக்கு என் 1 அழுத்தவும், உறுதி செய்ய என் 2 அழுத்தவும், இதுதான் உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொழி என்றால் மீண்டும் 1 அழுத்தவும். இப்படியே சாவடிப்பாருங்க கஸ்டமர் போன் பண்ணா. அதேதான் இங்கே வருது, அங்கே வருது. இப்போ நம்மள்ட்ட ஏதாவது செயின் பறிக்க வரான், இல்ல ஏதோ ஒரு இது நடக்குதுன்னு அவன் கையை பிடிச்சுக்கணும். நான் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் போன் மட்டும் பண்ணிக்கிறேன், நான் 1 அழுத்திக்கிறேன் 2 அழுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் அதாவது குற்ற சம்பவங்கள் நடந்த பிறகு உடனடியாக விரைந்து போனா கூட பாராட்டலாம். அதை தடுக்க முடியாது, உடனடியாக நடந்து போனாலும் பாராட்டலாம். அது அப்படி நடந்தா கூட ஏதாவது செய்திகள் வந்தா கூட பார்ப்போம். அடுத்து நம்ம துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது ஒரே ஒரு ஆள் மட்டும் வீட்டுக்கு வாங்க, ஆமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன், ஆசீர்வாதமா ஆதரவா. இப்ப அதே துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயமாக போகிறது. யாரெல்லாம் எதுக்காக போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இப்ப தனியார் மயமாக போகுது. தூய்மை பணிகளை பொது தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்ள விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. வச்சாங்களா ஆப்பு, மாற்றம் அதோ வந்துச்சு வர்ற மாற்றம், சாப்பிடுங்கோ. இப்ப எல்லாம் வருவாங்க போராடுறதுக்கு. இப்ப விஜய் சார் வந்து வெளியே வீட்டுக்குலாம் கூப்பிட முடியாது. ஆமா சார் வந்து சட்டமன்றத்துக்கு கூப்பிடுறாரு. அதனால மீண்டும் போராட்டம் வெடிக்கும்ன்ற நிலை உருவாயிருக்கு. அடுத்து இன்னொரு போராட்டம், விவசாயிகள் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சாட்டையால அடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்யப்படும் சொன்ன சிஎம் சார் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறி என்ன பேசுறாருனாக்கா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம், குறுகிய காலத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். சார் விவசாயி தானே,
அப்படியா? வீட்டுக்குள்ள 2 செடி நட்டு வச்சார்ல. மணி பிளான்டா? அப்போ எங்க விவசாயிக்கு ஆதரவு பண்ணி கூட படம் கூட நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாதுதா? நாங்க வேணா 4 பேர் தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த நிலைமையிலதான் இப்ப தமிழ்நாடு இருக்கு. நாங்க வேணா ஒரு 4 பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணி கொண்டுருவாங்க கமெண்ட்ல வந்து. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுனால தாவேகா நிர்வாகி முன் வந்து ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு போலீஸ், திமுக போலீஸ் அவரை கைது பண்ணிருக்கு. ஒயின் ஷாப்ல வந்து மாமூல் கேட்டாரு. தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகமாயிருக்கு, ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரம் வந்து அதிகமாயிருக்கு. அப்ப அவங்கள சமாளிக்கணும்ன்றதுக்காக இவர் தன்னிச்சையா வந்து ஒரு உதவி செஞ்சிருக்காரு. என்னது? ஒன்னும் செய்யலப்பா, கள்ள நோட்டு அடிச்சிருக்காரு. போய் இந்த அரசாங்கம் கைது பண்ணுது. கள்ள நோட்டு அடிச்சு போய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதுல எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான யோசனை. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தர்மபுரி மாரண்டஹள்ளி அருகே பாத்திர வியாபாரம் செய்யும் அங்கமுத்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு பணத்தில் 9,500 ரூபாய் கள்ள நோட்டுகள். அடேங்க அப்பா, இந்த ஒரு பொறுக்கி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தானே, சொல்லுதெல்லாம் உண்மையெல்லாம் வந்தானே கள்ள நோட்டு அடிச்சு. அந்த நாய் அவன் பழைய காலத்துக்கு கள்ள நோட்டுக்கு அடிச்சவன். அடுத்து கட்டண மனைவி கொடுத்துருவன். இன்னைக்கு மறுபடியும் அவனை வாய்ஸ் ஆஃப் காமன் வேலைக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு அயோக்கியரை இவரையும் வேலைக்கு எடுத்துக்காங்க. 9,000 ரூபாய், 5,000. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு அந்த லிங்க் இருக்கு, விசாரிச்சு பாருங்க. நம்ம இருக்கணும். இவரை உடனே நீங்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல எடுங்க, சீக்கிரமா இவர் தேவைப்படும் உங்களுக்கு. ஆமா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒயின் ஷாப்ல போயிட்டு மாமூல் கேட்டிருக்காங்க. அதுவும் யாரு கேட்டிருக்கா அப்படின்னா டிவிகே நிர்வாகி தான். நீங்க மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம், 10 ரூபா இல்ல 20 ரூபா வாங்குவோம், 30 ரூபா கூட நாங்க வாங்குவோம். அப்ப நாங்க திருப்பி கேட்டா தப்பா? என்னங்க அது? கவர்மெண்ட் சொத்து யார் சொத்து? டிவிகே நிர்வாகி. இது உங்கள் சொத்து. மாமூல் தானே கேட்டாங்க. ஆமா, ஹோட்டல்ல கட்டிங் கேட்கல, ரேஷன் கடையில கேக்குறாங்க. மாமூல் கேட்போம். சரி, ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளான செய்தி, இதெல்லாம் ஜாலியா விட்டுருக்கு. இது ஒரு சிம்பிளான செய்தி. அடுத்து தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து கேக் வெட்டியிருக்காரு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. யார் அது? கேக் வெட்டினதுலாம் தப்பு இல்ல, ஸ்கூலுக்குள்ள போய் கேக் வெட்டியிருக்காராம். வாபஸ் அது நைட் டைம்ல 12 மணிக்கு தாங்க கேக்லாம் வெட்டுவோம். 12 மணிக்கு தான் பிறந்த நாள் ஆரம்பிக்குதா? அதனால டைமுக்கு நாங்கலாம் வெட்டுவோம். ஸ்கூலுக்குள்ள கேக்க வெட்டிட்டு அந்த ஸ்கூல்ல போயிட்டு அதிகாரி மாதிரி போயிட்டு ஸ்கூல்ல பில்டிங்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அங்கேயே மட்டையா சரக்கு போட்டு அது தெரியல. ஏன்னா ஒரு சீனை நான் படத்துல பாத்துருக்கேன். நைட்டு சரக்கு அடிச்சு கிளாஸ் ரூம்ல மட்டையாயிருவாங்க, உள்ள போய் அடிச்சிடுவாரு. அதை கேட்டேன். தெரியல, இருக்கும் சார். சிஎம் சார் மார்வேஸ்ல போயிருக்கீங்களா என்ன? சொல்லவே இல்ல. அவரே குடிச்சிட்டு காலேஜ் எல்லாம் போயிருக்காருப்பா. திருந்திட்டார்ல, அவரு திருந்திட்டார்ல. அது வேற. அடிச்சது போதும்டா, ஆஃப் பண்ணுடா. எவ்வளவு பெரிய திருக்குறள் அது. கரெக்ட். இப்ப எல்லாம் அதை ட்ரெண்ட் பண்றாங்களா இல்ல அவர் குடிக்கிற அந்த சீனை ட்ரெண்ட் பண்றாங்களா? குடிக்கிறதா ட்ரெண்ட் பண்றாங்க. ஓகே, அது அவர் தப்பு இல்லையே, அவர் ட்ரெண்ட் பண்றவனோட தப்பு. நீ விக்கிற, நான் குடிக்கிறேன். நீ விக்கிறதாலதான் நான் குடிக்கிறேன். அவ்வளவுதான். படம் எடுக்கிறதாலதான் ஸ்டேட்டஸ் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணினுக்கிறான். ஓகே, அடுத்து பெரம்பூர்ல மாற்று கட்சியினர் இணையும் விழா. நல்லா சூப்பரா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்லா அழகா சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா போயிருக்கிறாங்க. சரி, ஆனா கரண்ட் கட் ஆயிடுச்சு. பெரம்பூர் நம்ம சிஎம் தூர் அவரோட ஃபங்க்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் சார் நீங்க தான் ஃபீஸ் கேர் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார். ரொம்ப தப்பு சார். மாற்று கட்சியில இருந்து இணையறாங்கன்னா அவங்க விட்டுருங்க சார். நீங்க சார் இன்னைக்கு காலைல பெரம்பூர் போனீங்க, சொல்லுங்க. அவங்களோட உரிமை அது. தப்பு. பெரம்பூர்லயே நடக்குதுன்னா அங்கேயும் ஸ்டாலின் சார் தானா? அப்ப எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? எம்எல்ஏ வந்து யார்? எம்எல்ஏ யாரு? பெரம்பூர்ல யார் எம்எல்ஏ? யாரும் நின்னாங்க. யாரையும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது, தெரியாது. நாங்க அரசியலே பாக்குறோம். ஆமா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். அடுத்து மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. நேத்து தானே இந்த நியூஸ் பார்த்தோம். ஈரோடு மாவட்டம் பவானியில் வீட்டில் வேற நியூஸ் கார்டு பார்த்தோம் நினைக்கிறேன். வேற நியூஸ் கார்டு சேனல்ல இன்னைக்கு வந்து கக்குறான். டைம் ஆகுது. ஒரு நாளைக்கு 1-2 வந்தா பரவாயில்ல, புதுசா வரா மாதிரி பழைய கார்டே வந்து. இது அது வேற மூதாட்டி, இது வேற மூதாட்டி. இதுல 2 பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேற நியூஸ்ங்க இது. இது 74 வயசு மூதாட்டிங்க. அது 75. அப்ப குழந்தைகள் முதல் வயதானவர் வரை பாதுகாப்பே இல்ல. காவல்துறைக்கும் பாதுகாப்பு. மேடையில உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க பேரன், உங்க பேத்தி எல்லாத்தையும் சொல்றாரு.
அப்ப அந்த வீட்டுல பாதிக்கப்பட்ட பெண் இருந்தா சாரி உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு தான் அண்ணன் அப்படி அங்கேயும் பாதிக்கப்பட்டா உங்களுக்கும் சரி, இல்லை நான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் சாரி. அது வேற ஒரு அண்ணன் வேற ஒரு தங்கச்சியை நல்லா இந்த இருக்குல்ல? மாதிரி அடுத்து இந்த அண்ணன் இதுக்குதான் அறிக்கை விட்டாரு. என்னத்துக்கு? நெல் மூட்டைகள்லாம் வந்து மழையில நனைஞ்சு சேதமடையுது ஆமா அப்படி இப்படின்னு போன ஆட்சியில அறிக்கை விட்டாரு. ஆமா இன்னைக்கு மட்டும் 30,000 நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு சேதமடைஞ்சிருக்கு. அது டிஎம் கேட்சில் நடந்ததுல இல்ல இன்னைக்கு நேத்து அந்த வீடியோ எடுத்து நேத்து ட்ரெண்ட் பண்ணலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. நேத்து நடந்த அண்ணா ஆக்சுவலா அப்படி நடக்காது. குணம் கட்டி நடக்காது. பாருங்க அண்ணா நேரம். ஆனா செய்தி போட்டது புதிய தலைமுறை மாதிரி இருக்கு. புதிய தலைமுறை போட்டு புதிய தலைமுறை போட்டிருக்கு, சன் நியூஸும் போட்டிருக்கு, எல்லாரும் இல்ல போட்டிருக்காங்க. சன் நியூஸ் போட்டா அப்ப டிஎம்கே தாங்க. டிஎம்கே தான். வெற்றி செய்தி வரட்டும்டா. வெற்றி சேனல் வந்ததுக்கு அப்புறம் ஆள் எடுக்கிறாங்க. வெற்றி சேனலுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. நான் வேலைக்கு போறேன். ஆள் எடுக்கிறாங்களா? ஆமா. ப்ரொமோஷன் இல்ல இல்லையா? பாத்துட்டாங்க, எல்லாம் பாத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ் போயிரும்னு நினைக்கிறேன். அனுப்புறேன்டா துரந்தர் அந்த வெற்றி சேனலுக்கு அனுப்புறேன்டா. இதுக்கு வேலைக்கு எடுத்துருவீங்க அதுக்காக பாத்துக்க. இந்த குரூப்ல இருந்து எவன் வந்தாலும் அவன் பையதா. அதனால சேர்த்து அண்ணே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். சீரியஸா இந்த டீம்ல 4 பேரை சேர்க்காதீங்க. கீழே ஒருத்தர் எடிட் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்க்காதீங்க. சரியா? வருவாங்க. இல்ல நீங்களே கூப்பிடுவீங்க ஃபியூச்சர்ல. வந்துருவேன், என்ன கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். அந்த சேனல் வந்த உடனே வியட்நாம் மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி வீடியோ வரும். 24 மணி நேரமும் மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே வீடியோ வரும். சந்தோஷமா இருக்காங்க, மழை பெய்யுது, விவசாயம் அழகா நடக்குது. பயங்கரமா மழை எல்லாம் நிறைய வருது இப்போ. அண்ணா ஆட்சி அது பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தானே தொடர்ந்து மழையா வருது. இல்லங்க மே மாசத்துல மழை வராது. சரி, அப்ப வந்து நவம்பர்ல எல்லாம் மழை அதிகமா பெஞ்சுனா என்ன சொல்லுவீங்க? அண்ணா ஆட்சியில கொஞ்சம் வெயில் லைட்டா அடிக்குது அப்படிங்களா? என்ன இது? அண்ணா ஆட்சினாலே புதுசுதான். அண்ணா ஆட்சினாலே புதுசுதான். அண்ணன் கேட்க முடியல. அடுத்து வேற செய்தி. வெஸ்ட் பெங்கால்ல எழுதிருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம். எழுதுனது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு எல்லாம். செய்தி பேசுவோம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஸோ சட்டமன்றமும் விறுவிறுப்பா பயங்கரமா போச்சு. முக்கியமா வந்து அந்த மேகதாது அணை எடுத்து தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. உடனே வந்து எதிர்கட்சி அதை முழுசா ஆதரிச்சிருச்சு. அதுல வந்து 2 மாற்றத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து இங்க வெறுமனே கடிதம் எழுதுதோன்னு பாட்டாம எல்லாம் சேர்ந்து போய் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த நடுவர் நீதிமன்றம் மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இதையும் நாங்க எடுத்துக்கிறோன்ற மாதிரி அண்ணன் ரொம்ப சமத்தா கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா விவாதம் ஆரம்பிக்க போது பயங்கரமா பொங்க போகுது அப்படின்னு நினைச்சா லைவ் கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சட்டமன்றத்துல லைன்லாம் கட் ஆகாது. நம்ம நேத்தே கணிச்சிட்டோம். என்ன சொன்னோம்? அதாவது கடந்த ஆட்சியில எதிர்கட்சி பேசும்போது லைவ் கட் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆமா. இந்த ஆட்சியில ஆளுங்கட்சி பேசும்போது லைவ் கட் ஆகும். ஆளுங்கட்சி பேசுனா லைவ் கட் ஆயிருக்காதுங்க. இதுக்கு எதிர்கட்சியோட சதிதான் அது. ஆளுங்கட்சி பேசல. இது மட்டும் இல்லாம மாறி மாறி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. காவல்துறை பத்தின கேள்வி எல்லாம் வருது. அந்த துறை சார்ந்தவங்க மட்டும் சொல்லாம மாறி மாறி ஒரு 3 பேர் மட்டும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் சொல்லிருப்பாங்க? பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு. எது கேட்டாலும் எக்ஸ்ட்ராவா ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ஆதவண்ணா இருக்காரு. ஆமா. இது போக வந்து இவரு அந்த 3 பேர் தான் கட்சியை காப்பாத்துறாங்க. பிரஸ் மீட்டா கொடுத்து ஒரு 3 இன்டெலெக்சுவல்ஸ் வச்சுக்கிட்டு இந்த கட்சியை ரன் பண்றாங்க. அவங்களா நினைச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில அருண்ராஜை விட்டாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருவாரு. ஆமா, ஓரளவுக்கு அரசு அதிகார இது இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து சீனியர் ஜூனியர் பாலிடிக்ஸ்ல கட்சிக்குள்ள நீங்க எல்லாம் உள்ள வந்தா லாபி பண்ணுவீங்கன்னு அவர் ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க அந்த அமைச்சரை. ஆமா. அப்ப குஷியானந்த் வந்து பேச்சாளர் இல்லைன்னு சொல்றீங்களா? முக்கியமா இந்த மேகதாது பத்தி பேச வேண்டியதே வந்து நம்ம ஆனந்த் அண்ணன் தான். குஷியானந்த் தான். அதாவது அவரையும் பேச விடல. அவர் என்ன பண்ணாரு, சட்டமன்றத்துல உள்ள வந்து இப்படி கையை முன்னாடி வச்சுட்டு இப்படி உட்கார்ந்தா இருப்பாங்க. அந்த டேபை பார்த்துட்டு சட்டமன்றம் முடியற வரை தலை நிம்மறவே இல்லை. முந்தா கேள்வி கேட்டுருவாங்க. அது சீன்ல வந்து நீங்க ரீக்ரியேட் டு 1000 ஒருவன் அவங்க கண்ணை மட்டும் பாத்துறாங்க. அவர்கிட்ட போய் மேகதாது என்னங்க மேகதாது அணை கட்டுறாங்க அப்படின்னா உங்களோட வீட்டாண்ட உங்களுக்கு நீங்க வந்து ஒரு செவுறு கட்டினீங்கன்னா சும்மா விடுவீங்களா? சொல்லுங்க, உங்கள்தான் கேக்குறாரு, சொல்லுங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாரு. அதனாலதான் பத்திரிகையாளர் அந்த பக்கம் போக்குவரத்துறை அமைச்சர் வந்து நீங்க வந்து அட்லி படத்துல வந்து திருடி சுடுற மாதிரி திட்டங்களை திருடிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாத்திட்டு இருக்கீங்க, இதுதான் உங்க ஆட்சி நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ராஜ்மோகன் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீங்க சும்மா சினிமாவெல்லாம் கம்பேர் பண்ணுவீங்க,
நான் வந்து அட்லியை பத்தி பேசுவேன் இல்லைன்னா சட்னியை பத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா அண்ணனுடைய சட்னியை தொட்டுட்டாங்க. அண்ணனுக்கு இன்னும் ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. வெளியே வந்த உடனே எங்க இவங்களுக்கு என்ன அண்ணா பெரியார் இப்படி எல்லாம் சொல்ல புரியக்கூடிய சினிமா தானே எடுத்து எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது வந்து பயங்கர பேஸ் பொருள் ஆயிடுச்சு. சுவாரஸ்யமாவே நடக்குது. திருப்பி திங்கக்கிழமை இருக்குன்னு நினைக்கிற சட்டமன்றம் அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நன்றி.